அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அடுத்தது நண்பர் சண்முகம் நாடார் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இது போன்ற பொதுவான பதிவுகளை ஒரு 10 பதிவு செய்து விட்டு எப்பப்பெல்லாம் கேப் இருக்குதோ அப்பெல்லாம் போட்டுடலாமே அப்படின்னு. சுலபமாக சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த பொதுவான பதிவுகள் அப்படின்றது அந்தந்த நேரத்துக்கு தோணணுங்க. ஒரே நாளில் 6 2-3 நாளில் சொல்லப்போனால் இந்த மகாபாரதமே பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இருக்கிற விஷயம். நம்ம டெய்லி பஞ்சில் பேசுகிற மாதிரி அன்னன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கே நம்மளால் ஒரு எபிசோடு எக்ஸ்ட்ராவாக ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி வைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்குறேன். அடுத்த நண்பர் ராம்குமார் ரவி, அதாவது சவுநகரை பற்றி கேள்வி நேரத்தில் ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. இல்லைங்க, நாமளும் உங்களை மாதிரி தான். அப்படியே நம்ம அதை படிச்சுட்டு வரும்போது என்ன இருக்கோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பின்னாடி குறிப்புகள் இருந்தாலோ இல்லை நண்பர்கள் வேற யாருக்காவது சவுநகரை பற்றின இன்னும் சில தகவல்கள் தெரிந்தாலோ கமெண்ட்ல போட்டிங்கன்னா அதை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். நண்பர் சேலம் ஜோசியர் அவர் என்ன கேட்டிருந்தாரு, இதில் வேற ஃபோன் பண்ணி கேட்டார், இதை பாருங்க நீங்கள் மறுபடியும் ஒரு காதல் கதை சொல்லுங்க. காதல் கதையே வேணாம் அப்படின்னு சொன்னவரே இப்போ வேற வழி இல்லாமல் காதல் கதைக்கு வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஓட்டு திருட்டு பற்றி கேட்டிருந்தாரு. அதை நம்ம அண்டூவில் பேசுறதில்ல, டெய்லி பஞ்சில் தான் பேசுவோம். அதில் பேசியிருக்கோம். அண்டு மற்ற சேனல்களில் கொடுக்குற அந்த இன்டர்வியூவில் இதை பற்றி நிறைய நம்ம விலாவாரியாக பேசியிருக்கோம். நண்பர்களுக்கு இன்னொரு சின்ன நினைவூட்டல், இந்த மாதிரி மற்ற சேனலில் கொடுக்குற பேட்டிகளோ இல்லை நாம் பப்ளிஷ் பண்ணுற வீடியோக்களோ உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் அந்த லிங்க் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீனில் போட சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன். அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்புன்னு உடனே நீங்கள் மற்ற குரூப் மாதிரி நினச்சிக்காதீங்க. இதில் தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் வராது. என்னுடைய வீடியோ வேறு சேனல்லையோ இல்லை நம்ம சேனல்லையோ வர்றது எல்லாமே அந்த லிங்கை மட்டும்தான் அதில் போடுவோம். உங்கள் நம்பர் யாருக்குமே தெரியாது. அந்த வாட்ஸ்அப் சேனலில் வேறு யார் இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோக்களும் உடனுக்குடன் சொல்ல முடியாது, போட்டு ஒரு மணி நேரத்தில் ஆர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே. ஏன்னா மற்ற சேனலில் அவங்க லிங்க் அனுப்பணும், நம்ம சேனல்லே லேட் ஆகுது அப்படின்வாங்க. ரைட், ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த லிங்க் எல்லாம் நாங்கள் அதில் அனுப்பிச்சி வச்சிடறோம். ஸோ தட் மற்ற சேனலில் பேசுகிற விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ராசிபுரம் பழனிசாமி அவர்கள், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. ஏன்னா நம்ம கவனம் அந்த பலன் மேலே இருந்தால் கடமையில் தவறு வரும், ஞானம் வராது அப்படின்றதுக்காக கடமைகள் முழு காலம் செலுத்த வேண்டும் இப்படின்னு நான் புரிந்து கொண்டது சரியானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா, இது சரிதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு புரிதல் இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, சார் இப்போ கடமையை மட்டுமே செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னா கடமைக்காகவே எல்லாத்தையும் செய்யணும்னா இப்போ குழந்தைய வளர்க்குறோம், ஒரு கடமையாக மட்டுமே நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தைய கொஞ்சிறது, அதனுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது, அதெல்லாம் ஒன்றுமே செய்யாமல் உம்முன்னு ஊனாமுஞ்சு மாதிரி இருக்கணுமா அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்ட சந்தேகம். அது அப்படி இல்லைங்க. கடமையை செய்யணும். குழந்தை அப்படின் போது அதை கொஞ்சி வளர்த்தாதான் குழந்தையும் நல்லா வளரும். அதை விட்டுட்டு, அப்பா நீ என் குழந்தை, நான் உன் அப்பா, நான் உன்னை வளர்க்கணும், சம்பாதிக்கணும், சோறு போடணும், ஸ்கூலில் சேர்க்கணும், அவ்வளோதான் நமக்குள்ள, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு இருந்தால் அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த குழந்தைய வளர்க்கறது நம்முடைய கடமை அப்படின் போது அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ குழந்தைன்னா கொஞ்சத்தான் செய்யணும், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆனால் அதில் பலனா நாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஆஹா நாம் இந்த குழந்தை நம்ம குழந்தை, இதை நல்லா வளர்க்குறோம், இவன் பின்னாடி நமக்கு கார் வாங்கி கொடுப்பான், வீடு வாங்கி கொடுப்பான், நம்மளை ராஜா மாதிரி வச்சுப்பான். நீ அப்பாவா அம்மாவா குழந்தைய வளர்க்குறியா? கடமை, அவ்வளோதான். இவன் வளர்ந்து இது மாதிரிலாம் பண்ணுவான் அப்படின்னு நினச்சா நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இவன் நமக்கு இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காகவே நம்மளுடைய செயல்களெல்லாம் இருக்கும். இதைத்தான் தப்புன்னு சொல்லுது, பலனை எதிர்பார்க்காதேன்னு. மற்றபடி கடமை அப்படின்ட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க மாதிரிலாம் குழந்தைய நடத்த முடியாதுங்க. ஸோ இதுதான் என்னுடைய பார்வையில் பலனில் பற்று வைக்காதே அப்படின்றது. நண்பர் கற்பகம் கேட்டிருந்தாங்க, அதாவது என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு நம்ம ஒரு போட்டிருந்தோம் இல்லையா? அதில் இதற்கு ஆப்ஷன்ஸும் ஒரு காரணமா அப்படின்னு. நிச்சயமா அதுக்கு தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் சேனல், செகண்ட் சேனல், தூர்தர்ஷன் உதாரணம் சொன்னேன். ஒரே சேனல் இருந்தப்போ சொல்லப்போனால் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னும் போது
வயலும் வாழ்வும்லாம் கூட உட்காந்து பார்த்துருக்கோம் நிறைய பேர். ஞாபகம் இருக்கா? அந்த சித்திரஹார்னு ஹிந்தி பாட்டெல்லாம் போடுவாங்க, எப்போவாது ஒரு தடவை அதில் ஒரு தமிழ் பாட்டு வரும், அதுக்காக மற்ற பாடல்களெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் அந்த 8:30 மணி நியூஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி அஞ்சல் அப்படின்னு ஹிந்தி ப்ரோக்ராம் வரும். சில நேரங்களில் சண்டே அன்றைக்கி அந்த படம் முடிச்சிருக்காது, 10:30 மணி அதுக்கு மேலே போடுவாங்கன்னுவாங்க. அதுக்காக நம்ம உட்காந்திங்கன்னு பாஷை புரியாட்டாலும் அதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்து வந்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்மளால் அது மாதிரி உட்கார முடியாது. டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போச்சு? அன்றைக்கும் அதே 24 மணி நேரம் தான் இருந்தது, இன்றைக்கும் அதே 24 மணி நேரம் இருந்தது. எங்கே காணாமல் போச்சு டைம் அப்படின்றது தெரியல. ஸோ ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக இருக்கா? அதுதான் இப்போ கேள்வி. ஆப்ஷன் இருக்குன்றதுனாலேயே நம்ம நல்ல விஷயங்களை பல நேரங்களில் விட்டு விடுகின்றோம் நண்பர்களே. இதுதான் நாம் செய்கிற பெரிய தப்பு. அடுத்த நண்பர் ஈஸ்வர் கண்ணையா, யூ ஆர் சிம்பிளி சூப்பர் அருணன் சார். ஐயா, தயவு செஞ்சு இந்த அருணன்னு சொல்லாதீங்க. இப்படி சொன்னாலே எனக்கு இந்த லூஜு அப்படின்றது தான் அடுத்த செகண்ட் காதில் வந்து விழுது. அருண் அத்தோடு நிறுத்திங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். அடுத்த நண்பர் உமா சாய்ராம், நவ் ஒன்லி ஐ காட் த சான்ஸ் டு வியூ, எக்ஸலண்ட். அப்படி ரொம்ப நன்றி நண்பர். இது மக்கள் பாரதம் 5 அதுக்கு அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 160க்கு வந்து விட்டோம். அது பிளேலிஸ்ட்டே இருக்குது, சேனலில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். முடிந்தால் எல்லாவற்றையும் வரிசைக்கிரமமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் நன்றி. ரைட், இப்போது இந்தியா இந்து நாடு சொல்லியிருக்கார். பப்பு இந்த நேரத்தில் எந்த நாட்டில் இருக்காருன்னு கூட சொல்லிடலாம், ஆனால் சாம்பு பதிவு எப்போ வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காரு. அடுத்தது நண்பர் ரீச் பாலா ஐயர், ட்ரம்ஸ் மாதிரி நீங்கள் கூட மாறிட்டீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ட்ரெண்டிங்குக்கு மாற வேண்டியது தானே. எப்போ வேணால் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, ஒன்றும் வரமுறையெல்லாம் கடந்து பேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒத்துக்கிறேன், தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்றைக்கி அதான ட்ரெண்டிங்காக இருக்குது. அது அப்படி சொல்லத்துக்கு நான் விரும்பலை. இப்போது சகோதரி பொற்செல்வி ராம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடலின் சக்திக்கு மீறி அலைச்சல் உடல் உறுப்புகளுக்கு சேதம் விளைவிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது கடந்த ஒரு 2 மாசமா அரசு அலுவலகங்களுக்கு நான் அலைஞ்சிட்டு இருக்கேங்க. அது சட்டப்படி கிடைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், ஆனாலும் அப்படி அலைய வேண்டியதாக இருக்குது. எப்போ கிடைக்கும், எப்போ அந்த அதிகாரியை பார்க்க முடியும், அதெல்லாம் யாராலுமே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் என்னுடைய வீடியோ எப்போ வரும் அப்படின்னு கூட ஓரளவுக்கு சொல்லிடலாம். ஆனால் அதிகாரிகள் எப்போ இருப்பாங்க, எப்போ சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்றத யாராலுமே சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைம் ட்ராவல் பண்ணவங்களால கூட சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. அடுத்தது அந்த அலைச்சல், இது நிஜமாகவே கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் இப்போ. அதனால தான் என்னால் டெய்லி பஞ்சிலையும் சரி அண்டூலையும் சரி அந்த அந்த ஷெட்யூல் அப்படின்றத கீப் அப் பண்ண முடியல. அதுக்காக நான் மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீடியோ எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாகத்தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. இது விரைவிலேயே அந்த சர்டிஃபிகேட் தேடும் படலம் முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச பிறகு எப்போ முடியும் தயவு செஞ்சு என்னை கேட்காதீங்க. அதை நான் சொன்ன மாதிரி டைம் ட்ராவல் பண்ணவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு தாமதம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் அகெயின் இந்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே, அட்லீஸ்ட் அண்டூரியாவது வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே அந்த லிங்கை நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நன்றி நண்பர்களே. இந்த வார கேள்வி நேரம் வழக்கம் போல சுவையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்களுடைய கருத்துக்கள் அது எதுவாக இருந்தாலும், கண்டனமாக இருந்தாலும் சரி, சந்தேகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது தவறுகளை சுட்டி காட்டுவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயங்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.